Hello everyone, welcome back to my channel. என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 30 கிராம் முந்திரியை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமானதும் அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு அந்த முந்திரி வறுத்த கடாயிலேயே நம்ம துருவி வச்சிருக்க பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால நடுவில் கிளற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எதனா பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நடுவில் கிளறி விடணும், இல்லைனா பாத்திரத்தோடு ஒடிக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை இன்னும் நல்லா கிளறி விடணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பூசணிக்காயில் நல்லா அந்த சர்க்கரை மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த அல்வாவுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அந்த பூசணிக்காயிலேருந்தே தண்ணி வரும். இப்போ சர்க்கரையை சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கலருக்கு ஏற்ற அளவு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அது வேகணும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட ஊற்றிக்கலாம். அதிகமாக போட்டால் திகட்டுன்றதுனால நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க.
ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாதாமும் பிஸ்தாவும் வறுக்கணும். நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததுனால உங்களுக்கு இதில் காட்டல. நீங்கள் வறுக்காமல் இருந்தீங்கன்னா அதையும் வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணிலாம் வற்றி அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. சுவையான பூசணிக்காய் அல்வா தயார். அல்வா மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நறுக்கி போட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.